மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து தொடருக்கே வந்திருப்பேன், ஜெய்ஷா தடுத்தார். கடவுள் கொடுத்த வாழ்க்கை இது. ரிஷப் பண்ட். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் ரிஷப் பண்ட் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கொடூர கார் விபத்தில் சிக்கினார். உயிர் பிழைத்ததே அதிசயம் என்கின்ற நிலையில் இருந்த ரிஷப் பண்ட் கடந்த 14 மாதங்களாக தேசிய கிரிக்கெட் அகாடமியில் தங்கி தன்னுடைய உடல் தகுதியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இந்த நிலையில் ஐபிஎல் போட்டியில் ரிஷப் பண்ட் விளையாடுவாரா என்ற சந்தேகம் இருந்த நிலையில் அவரை சோதித்த என்சிஏ மருத்துவர்கள் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பராக கூட களமிறங்கலாம் என்று அனுமதி அளித்து விட்டார்கள். இதனால் தற்பொழுது ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல் அணியின் பயிற்சி முகாமில் பங்கு பெறுவதற்காக விசாகப்பட்டினம் செல்கிறார். அப்போது ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்த ரிஷப் பண்ட் உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றதை அடுத்து பிசிசிஐ தமக்கு அனுமதி வழங்கியதை நினைத்து மகிழ்ச்சி கொள்வதாக கூறினார். இந்த ஒரு நிகழ்வுக்காகத்தான் காத்திருந்தேன். நீண்ட பயணமாக இது இருந்தது. நீங்கள் கிரிக்கெட்டில் இருந்து 3 அல்லது 6 மாதம் விளையாடாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு மேல் சென்றால் நிச்சயம் நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்படுவீர்கள். இருப்பினும் என் மீது நான் அழுத்தத்தை போட்டுக்கொள்ளவில்லை. முதலில் உடல் அளவில் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இதற்காக சாப்பாடு விஷயத்தில் தனி கவனம் செலுத்தினேன். இதற்கு எனக்கு என தனி குழு என்னை பார்த்து கொண்டார்கள். அதன் பிறகு கடின உடற்பயிற்சி மேற்கொண்டேன். இந்த விபத்திற்கு பின்னால் என்னால் செய்ய முடிந்த சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட நான் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். இந்த விபத்திற்கு பிறகு நான் மிகவும் ஒழுக்கமான நபராக மாறிவிட்டேன் என்று கூட சொல்லலாம். எனக்கு கடவுள் மீதான பக்தி அதிகமாகிவிட்டது. அப்படி ஒரு விபத்தில் சிக்கியும் நான் உயிர் பிழைத்தேன் என்றால் கடவுள்தான் என்னை காப்பாற்றியிருக்கிறார். இவ்வளவு விபத்தில் சிக்கியும் எனக்கு காலில் மட்டும்தான் காயம் இருந்தது. அந்த காயத்தையும் பார்த்த மருத்துவர்கள் எனக்கு செயற்கை காலை பொருத்த வேண்டும் என்று கூறினார்கள். அப்போதும் நான் நம்பிக்கையை இழக்கவில்லை. கடவுள் என்னை மீண்டும் காப்பாற்றுவார் என்று எண்ணினேன். தற்பொழுது 14 மாதங்கள் கழித்து நான் கிரிக்கெட் விளையாடப் போகிறேன். முதலில் நான் ஐசிசிஐ உலகக் கோப்பையில் விளையாட வேண்டும் என்பதற்காக 200% உழைப்பை போட்டேன். அதற்கு என்னுடைய பயிற்சியாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தனர். ஆனால் அது என்னால் முடியாமல் போய்விட்டது. என்னுடைய முட்டி என் பளுவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட வேண்டும் என்று நினைத்தேன். அதனை நோக்கி நான் தயாரானேன். அப்பொழுது ஜெய்ஷா மற்றும் பிசிசிஐயில் உள்ள சில நிர்வாகிகள் இல்லை வேண்டாம், பொறுமையாக திரும்பி வாருங்கள், உடல்நிலையில் அவசரம் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள். ஜெய்ஷா போன்ற நபர் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மிடம் அக்கறை கொண்டால் நிச்சயம் அது ஒரு பெரிய துணையாக அமையும். உதாரணத்திற்கு நான் பெங்களூரில் ஹோட்டலில் தங்கி ஒரு வீடு எடுத்து தங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கும் பிசிசிஐ தான் ஏற்பாடு செய்தது. என்னை வீட்டில் தங்க வைத்தார்கள். ஒரு கிரிக்கெட் வீரராகவும் ஒரு மனிதனாகவும் என்னை எப்படி முன்னேற்றிக் கொள்வது என்பது குறித்து நான் யோசித்தேன். என்னை பொறுத்தவரை ஐபிஎல் போட்டியில் நான் எந்த இலக்கணத்தையும் வைத்துக் கொள்ளவில்லை. என்னை நெருக்கடியும் இல்லாமல் களத்தில் மகிழ்ச்சியாக விளையாட வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் தான் என்னிடம் இருந்தது. T20 உலக கோப்பையில் இடம் பெறுவேனா இல்லையா என்பது குறித்து எனக்கு தெரியாது. என்னுடைய இலக்கெல்லாம் நான் களத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்று கூறியுள்ளார். மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.